இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் அடியனுக்கு வெளிப்படுத்தின அந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். கடந்த 25ஆம் தேதி இந்த செய்தியானது கர்த்தர் எனக்கு 25ஆம் தேதி, கடந்த மாதம் 25ஆம் தேதி அதிகாலை வேளையிலே சுமார் 2:30 மணி அளவிலே கர்த்தரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையிலே அதிகாலையில் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கும் போது இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த செய்தி அவர் கொடுத்த நேரங்கள் எவ்வளவு என்றால் 2:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தவர் 3:30 மணிக்கு அந்த செய்தியை முடித்தார். அப்படி என்றால் 1 மணி நேரம் ஆவிக்குள்ளாக இந்த வார்த்தைகளை அவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருந்ததை மனதில் வைத்து அந்த 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த நேரத்தில் எழுதின வார்த்தைகளை தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் பேசும்படியாக இருக்கிறார். அதையே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நாம் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகளாகிய நாம், கர்த்தருடைய ஜனமாகிய நாம் செய்ய வேண்டிய, இல்லை என்றால் நான் இப்படி சொல்லுகிறேன், செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒன்று இருக்கு. அதை அவர் எனக்கு வெளிப்படுத்தினதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக நான் நிற்கிறேன். ஒருவேளை நான் சொல்ல போகிறதான இந்த தலைப்பு நீங்கள் அறிந்த ஒன்றே. பல முறை இந்த தலைப்பின் கீழாக நீங்கள் வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், இதுதானா தலைப்பு, இதுதானா இன்றைக்கு செய்தி என்று ஒருவேளை தலைப்பு சொன்ன உடனே உங்களுக்கு மனதிற்கு தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தலைப்புக்குள்ளாக இன்றைக்கு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை கர்த்தர் சபைக்கு அவர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், கர்த்தர் சபையை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சபையை அதிகமாய் நேசிக்கிறார். ஏனென்றால் சபைதான் அவர் சந்திக்கிற இடமாயிருக்கிறது. தம்முடைய ஜனங்கள் ஆங்காங்கே இருக்கிற மக்கள் ஓர் இடத்திலே கூடி வரும்போது அங்கே ஒரே இடத்திலே ஒரே சரீரமாயிருக்கிற பல அவயவங்களாக இருந்தாலும் ஒரே சரீரமாயிருக்கிற சபையை தலையாகிய கிறிஸ்து சந்திக்கிற ஒரு இடமாக கர்த்தர் சபையை ஏற்படுத்தியிருக்கிறபடினால் அவர் சபையை அதிகமாய் நேசிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சபை, அவர் நேசிக்கிற சபை, அவர் அன்பு காட்டுகிற சபை, அவர் விரும்புகிற சபை என்ன செய்ய வேண்டுமா? ஒரு காரியத்தை, ஒன்றை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களில் கர்த்தர் சபையின் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நாம் ஒருவரும் மறந்து போகக்கூடாது. அவர் சபையை நேசிக்கிறவர் மாத்திரமல்ல, சபையின் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே வண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள், நீங்க உங்க இடங்களிலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாசஸ்தலங்களிலே நீங்கள் தாபரிக்கிறவராக இருந்தாலும் அங்கே அவருடைய கண்கள் எப்படியாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதோ, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிற வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு நிழலாய், அவர் உங்களுக்கு மறைவாய் இருந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே அவருடைய கண்களுடைய பார்வை எப்படி உங்கள் மேல் அது இருக்கிறதோ, அதே போல் சபையின் மேலும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் அதை உண்மை என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த நாட்களிலே கர்த்தர்
சபையை ஏற்படுத்தி சபையிலே கர்த்தர் ஆராதனைகளை கர்த்தர் வைக்கும்போது அந்த ஆராதனைகளில் அவர் அங்கே உலாவுகிறவராக இருக்கிறார், அங்கே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் அசைவாடுகிற தேவன், உள்ளாவுகிறவர் சபையில நடைபெறுகிற ஆராதனைகளில் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மக்கள், விசுவாசிகள் நாம் எவ்வளவாய் சபையை நேசித்து அந்த ஆராதனைகளில் நாம் வந்து பங்கெடுக்கிறோம் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாட்களில் சபையிலே கர்த்தர் ஆராதனைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஆராதனைகள் எல்லாம் எதற்கு? நம்முடைய வாழ்க்கையை நாம் பக்தி விருத்தி அடைய, தேவனுடைய சமூகத்தில் நம்மளை இன்னும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள, அவருடைய வருகைக்கு நம்மளை இன்னுமாக பலப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே அசைவாடுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறவராக சபையிலே நடத்தப்படுகிற ஆராதனைகளிலே அவர் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். வீற்றிருக்கிறவர் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என் மகள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார்களா என்று இதை பார்க்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு சபைக்கு நேராக கர்த்தர் வைக்கிறார். ஆகவே தான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபையாகிய நாம் செய்ய வேண்டிய, இல்லை என்றால் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை, ஊழியம். அதை நான் சொன்ன ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன். தலைப்பை சொன்னா இதுதானா இன்றைக்கு செய்தி, இதுதானா தலைப்பு? இந்த தலைப்பில் நாம் எத்தனையோ செய்திகள் நாம் கேட்டிருக்கலாம். பல விதங்களிலே, பல கோணங்களிலே வித்தியாசமான செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தலைப்பிலே சில காரியங்கள் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். சபையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த தேசத்தின் எந்த பகுதியில் எந்த இடத்துல இந்த யூடியூப் வாயிலாக நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு என்று கர்த்தர் சபையின் மூலமாக கர்த்தர் பேசுவாரானால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் வைக்கிறார். ஊழியம் 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 என்று சொல்லும் பொழுது ஏதோ சபையினுடைய போதகரோ, இல்லாவிட்டால் அப்போஸ்தலர்களோ, இல்லை என்றால் தீர்க்கதரிசிகளோ, இல்லாவிட்டால் மேய்ப்பர்களோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் ஊழியம் என்று அல்ல. ஊழியம் என்பது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது வேலை, ஜாப். இன்றைக்கு உலகத்தில் அந்த வார்த்தை நாம் சொல்லுகிறோம், வேலை. எப்பா இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையா, இன்றைக்கு உனக்கு ஜாப் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதே காரியம்தான் கிறிஸ்துவத்திற்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஊழியம். அப்ப இந்த கடைசி நாட்களில் சபையானது, கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய, இல்லாவிட்டால் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால் ஊழியம் செய்ய வேண்டும். சிலர் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் ஊழியம் செய்யலாம், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், இந்த ஊழியம் எங்கே நடக்குது, இந்த ஊழியம் எங்க செய்யணும், இந்த ஊழியம் எங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சபைக்கு வருகிற விசுவாச மக்கள் அந்த சபையிலே, அந்த சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஊழியங்களை இன்றைக்கு விசுவாச மக்கள் எடுத்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்களில் சபையானது, அந்த சபையில கலந்து கொள்ளுகிற விசுவாச மக்கள் அந்த சபையில் இருக்கிற ஊழியங்களை எடுப்பதற்கு இன்றைக்கு தயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் நான் ஏன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இல்லை என்றால் இது எனக்கல்ல என்று நினைக்கிறார்கள், இல்லை என்றால் இது எனக்கு வேண்டாம் என்று அதை தள்ளி வைக்கிறார்கள். தேவனுடைய சனமே, அது அப்படி அல்ல. நம்முடைய மனதிலே, உங்களுடைய சிந்தனைகளே, உங்களுடைய நினைவிலே நீங்கள் விதைத்திருக்கிற அந்த விதையானது அது தவறானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஒரு சபையிலே, ஒரு தோட்டத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அந்த தோட்டத்தில், அந்த சபையிலே நாம் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு ஆதாமை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைத்தார்.
ஆதாம் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு துணையாக ஏவாளையும் ஏற்படுத்தி அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வைத்தார். அந்த தோட்டத்தில் கர்த்தர் வைத்த பிறகு கர்த்தர் சொன்னார், இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்லிட்டு அப்படியே அவர் இருந்து விடல. இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான் நான் கொடுத்திருக்கிறேன், இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தான் நான் தந்திருக்கிறேன், நீங்க அனுபவிங்க. எங்க வேணாலும் நீங்கள் உறவாடலாம், எங்க வேணாலும் நீங்கள் உட்காரலாம், எங்க வேணாலும் நீங்கள் இளைப்பாறலாம், எங்க வேணாலும் நீங்கள் தூங்கலாம், நன்றாக இருங்கள் என்று சொல்லிட்டு அதோடு அவர் தன்னுடைய வார்த்தையை அவர் நிறுத்தல. அவர் தொடர்ந்து சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இந்த தோட்டத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, பண்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். இந்த தோட்டத்தை நீங்கள் பண்படுத்துங்க அப்படின்னா என்ன, இந்த தோட்டத்தை அருமையாய் வைங்க, இந்த தோட்டத்தை அழகாய் வைங்க, இந்த தோட்டத்தை சிறப்பாய் வைங்க, பார்ப்பதற்கு நேர்த்தியாய் வைங்க. அப்ப நேர்த்தியாய் இருக்கணும்னா, அழகா இருக்கணும்னா, அது சுத்தமா இருக்கணும்னா, அந்த தோட்டத்தை என்ன செய்யப்பட வேண்டும், வேலை செய்யப்பட வேண்டும். அப்பதான் அந்த தோட்டம் பார்ப்பதற்கு அழகா இருக்கும், அது நிறைவா இருக்கும், அது பார்ப்பதற்கு அழகா இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, அப்படியாக தான் தோட்டமாகிய சபையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்து இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், இந்த சபையிலையும் கர்த்தர் சில வேலைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், சில ஊழியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஊழியங்களை இந்த நாட்களில் சபையானது நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு இன்ட்ரோவாக நான் சொல்லுகிறேன், இதுவரையில் நாம் எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழ்ந்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய மனம் சொன்னது போல நாம் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நம்முடைய இருதயம் என்ன நினைச்சதோ அதை நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சபையாக்கிய உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக, உங்களுடைய மனம் கர்த்தருக்கு நேராக அவர் விரும்புகிறதை செய்யும்படி ஒப்பு கொடுப்போமானால், ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், நிச்சயமாய் சொல்லுவேன், இந்த சபையை என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறாரோ அதற்கு மேலாக கர்த்தர் இந்த சபையை, கர்த்தர் இந்த பட்டணத்தில் உயர்த்தி மகிமைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சனமே, அப்ப சபையில நமக்கு ஒரு ஊழியங்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் நம்முடைய மனதில் வரும். சபையில ஊழியனா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, செவ்வாய்க்கிழமை சகோதரி ஜெபத்தை நடத்தணுமோ, இல்லாவிட்டால் ஊழியர் இல்லாத நேரங்களில் செவ்வாய்க்கிழமை மாலையிலே அந்த வேதப்பாட வகுப்பை நம்மளுக்கு தெரிந்த வசனங்களை எடுத்து போதிக்க வேண்டுமோ, இல்லை என்றால் ஒருவேளை சபையின் போதகர் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை மாலையிலே அந்த போதனை ஜெபத்தில் அந்த ஜெபத்தை நடத்த வேண்டுமோ? இதுதான் ஊழியம் என்றல்ல, இதுவும் ஊழியம், இதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அந்த கிருபைகளின் வரங்களை, தாளந்துகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அது மாத்திரமே ஊழியம் அல்ல. ஊழியம் என்று சொல்லும்போது சபையிலே கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லைனா இந்த சபையை சுத்திகரிப்பதா, இல்லாவிட்டால் இங்கே சேர்ஸ் போடுவதா, இல்லாவிட்டால் இந்த ஆடியோவை ஒழுங்கு செய்வதா, இல்லாவிட்டால் இந்த கேமராவை ஆப்ரேட் பண்ணுவதா, இல்லாவிட்டால் இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதா, இந்த ஊழியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுவும் ஊழியம்தான், அதுவும் நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதுவும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் பேச போகிறதல்ல. ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு தெரிந்தவைகள். இன்றைக்கு சற்று வித்தியாசமாய் இன்னும் சபையில இருக்கக்கூடிய சில வேலைகளை கர்த்தர் நமக்கு சபைக்கு அவர் வைக்கிறார். மிக வேகமாக நான் சொல்ல நான் விரும்புகிறேன். இது கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஒருவேளை இதை நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் உண்மையாய் சொல்லுவேன், சபை நடுவில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று அதிகாலை 2:30 மணி அளவில் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை அவர் கொடுத்து அவர் இடைப்பட்டவர். அப்படி என்றால் இன்றைக்கு சபை இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் கடைசி நாட்களில் சபை மூடப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில்
எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய ஒரு ஊழியக்காரர், ஒரு சுவிசேஷகர், பிரபலமானவர். அவர் முதல் முறையாக இங்கிலாந்து தேசத்திற்கு ஊழியத்திற்காக அவர் போயிருக்கிறார். போனபோது அன்றைய காலகட்டங்களிலே ஒரு எழுப்புதலுக்குள்ளாக இருந்ததான அந்த சபைகளை அந்நாட்கள் அவர் கேட்டு அறிந்திருந்தபடினால் அதை தன்னுடைய மனதிலே அதை வைத்து எப்படியாட்டிலும் இங்கிலாந்து தேசத்திற்கு ஊழியத்திற்கு போனால் அந்த சபையிலும் நான் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணி கடந்த காலங்களில் அவர் அந்த இங்கிலாந்து தேசத்திற்கு போன போது அவர் அங்கிருந்து எனக்கு சொன்ன ஒரு காரியம், வாட்ஸ்அப்பில் அவர் எனக்கு வாய்ஸ் மெயில் போட்டிருந்தார். அவர் போன போது அவருடைய அந்த ஊழிய நாட்கள் எல்லாம் முடித்து தனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நாட்களை அவர் தன்னுடைய மனதிலே நினைத்திருந்த சில ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணின போது அவர் எந்த திருச்சபையிலே அவர் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே ரொம்ப ஆசையா எண்ணி, முதலாவதாக நாம் அந்த சபையில போய் நாம் பிரசங்கிக்க வேண்டுமானால் அந்த சபையில நாம் அனுமதி பெற வேண்டும். ஆகவே அந்த சபை ஊழியர் நமக்கு ஒரு அறிமுகம் உண்டாக முதலாவது அந்த சபையில நடக்கிற அந்த ஆராதனையிலே நாம் போய் முதலாவது கலந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு சபை ஊழியரோடு கூட நம்ம பேசிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஊழியத்தை செய்துட்டு போகணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையாய் அவர் அந்த சபையினுடைய விலாசத்தை அவர் கேட்டறிந்து அந்த சபைக்கு அந்த நேரத்தில் அங்கே அந்த ஊழியத்தில் போய் கலந்து கொள்ளலான்னு போனா அந்த சபை பூட்டப்பட்டிருந்ததாம். அவர் அப்போதுதான் தன்னோட மனதிற்கு அவர் தோன்றிருக்கு, ஐயோ இந்த சபையில நாம் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் ரொம்ப ஆசைப்பட்டனே, இந்த ஊழியத்தில் நான் வந்து என்னோட பங்களிப்பை நான் கொடுக்கணும்னு நான் நினைச்சேனே, இந்த சபை பூட்டப்பட்டிருக்கே, ஒருவேளை இன்றைக்கு ஆராதனை இல்லையோ, ஒருவேளை நேரங்கள் மாற்றிவிட்டார்களோ, ஐயோ நாம் சரியாய் விசாரிக்காமல் மற்ற இடத்துல கேட்காமல் நாம் வந்து விட்டோமே என்று சொல்லி அவர் திரும்பவும் அவர் வரும்போது ஒரு சிலரிடத்துல அவர் அந்த ஆலயத்தை குறித்து கேட்டபோது, இந்த சபை ஏன் பூட்டப்பட்டிருக்கிறது, இங்கே ஆராதனை இல்லையா, எப்பொழுது இந்த இடத்துல ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவருக்கு அதிர்ச்சியான ஒரு தகவல். அது என்னன்னா, நீங்கள் கேட்கிறது போல இந்த இடத்துல இங்கே இருந்ததான் அந்த சபை ஒரு காலத்தில் சபையாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அந்த சபை பூட்டப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இந்த சபை இப்பொழுது பாராக மாறி இருக்கு. ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா சபை தோற்றம் அப்படியே இருக்கிறது, அதை அவர்கள் மாற்றவில்லை. ஆனால் சபை உள்ளே நடைபெறுகிற ஆராதனை அது போய் இன்றைக்கு அது பாராக மாறி இருக்கிறது. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய ஜனமே, பல இடங்களிலே சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது, சில இடங்களிலே சபைகள் மாறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் இந்த சென்னை பட்டணத்தில் இந்த பகுதியில் கர்த்தர் நமக்கு அருமையாய் இந்த கூடாரத்தை, இந்த சபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிற சில ஊழியங்கள் நாம் செய்ய நாம் முயற்சி எடுக்க வேண்டாம், நம்மை முழுவதுமாக நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டாம். இந்த ஊழியமானது சபையிலே ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஊழியம். அப்படி என்றால் சபையிலே மற்ற எல்லா ஊழியங்கள், நான் சொன்னது போல அநேக ஊழியங்கள் இருந்தாலும் இப்பொழுது நான் சொல்லப்படுகிற இந்த ஊழியங்கள் ஒரு ஃபண்டமெண்டல், அப்படி என்றால் ஒரு பேசிக், ஒரு அடித்தளமான ஒரு ஊழியம். ஒவ்வொரு ஆத்துமாவும் முதலாவது படின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு 100 படி இருக்குன்னா அந்த 100வது படிக்கு ஏறணும்னா முதல்ல என்ன செய்யணும், முதல் படியில கால் வைக்கணும், முதல் படியில ஏறணும், ஏறினதான் அந்த 100வது படிக்கு போக முடியும். அதே போலதான் சபை என்று சொல்லும் போதும் சபையில பல ஊழியங்கள் இருந்தாலும் அந்த ஊழியங்களை செய்வதற்கு முன்னாக முதலாவது செய்ய வேண்டிய சில ஊழியங்களையும் கர்த்தர் ஒரு பேசிக்காக, ஃபண்டமெண்டலாக எல்லா விசுவாசிகளும் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இதற்கு வயது வரம்பே கிடையாது. சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைமார்கள், தகப்பன் தாய்மார்கள், ஒவ்வொருவரும் இந்த ஃபண்டமெண்டல், இந்த பேசிக்கான, இந்த அடிப்படையான இந்த ஊழியம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்து இந்த நாட்களில் சபையில் இதை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது என்ன? முதலாவது ஒரு காரியம், தேவனுடைய ஜனமே,
நீங்கள் பார்ப்பீங்கன்னா சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் பொதுவான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த பேசிக் அடிப்படையான இந்த ஊழியங்களை நாம் செய்கிறோமா என்பதை மாத்திரம் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் தேவனுடைய சன்னமே, அது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, டெலிவிஷன் மூலமாக, மொபைல் மூலமாக, டேப் மூலமாக, ஒருவேளை லேப்டாப் மூலமாக, இல்லை சிஸ்டம் மூலமாக இந்த செய்தி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கிறீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் வைக்கிறார். ஏனென்றால் இந்த செய்தி ஒரு மகிமையான விலையேற பெற்ற ஒரு செய்தியாய், ஒரு ஊழியமாய் கர்த்தர் இதை நம் மத்தியில் அவர் கர்த்தர் அவர் வைக்கிறார். முதலாவது என்னவென்றால், புதிதாய், நல்லா பாருங்க, சபையிலே ஒவ்வொரு ஆத்மாவும் செய்ய வேண்டிய ஊழியம் என்னவென்றால், புதிதாய் வருகிறவர்களை முகமலர்ச்சியோடு அணுகுதல். அல்லேலூயா, இருக்கீங்களா எல்லாரும்? நான் சொன்னேன் ஒரு பொதுவான காரியமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் பேசிக் அடிப்படையான ஒரு ஊழியம். முதலாவது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் விரும்புகிறது, நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் என்ன தெரியுங்களா? நல்லா நம்ம பாடலாம், நல்லா நம்ம ஜெபிக்கலாம், நல்லா பிரசங்கிக்கலாம், நம்ம எல்லாமே நல்லா பண்ணலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது சபையில், சபைக்குள்ளாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை. அதில் முதல் வேலை என்னன்னா, சபைக்குள்ளாக புதிதாய் வருகிறவர்களை முகமலர்ச்சியோடு என்ன செய்ய வேண்டுமா? அணுக வேண்டும், அணுக வேண்டும். இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. அதை நான் சொன்னேன், 2:30 மணிக்கு அதிகாலையில் தேவனோடு கூட அன்றைய இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே இல்லை. இரவெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு உறவாடிக்கிட்டு இருக்கிறேன். 2:30 மணிக்கு ஆவிக்குள்ளாக இதை வெளிப்படுத்துகிறா. அப்போ என்ன? புதிதாய் வருகிறவர்களை, சபைக்கு புதிதான மக்கள் வருவாங்கன்னா சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன செய்ய வேண்டும்? முகமலர்ச்சியோடு அணுக வேண்டும். இது ஊழியக்காரன் எனக்கும் விருப்பம்தான், ஆனால் என்னை காட்டிலும் கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க. ஏன் தெரியுமா? ஏன் ஆண்டவர் அதை விரும்புகிறார்? ஏன் புதிதாய் சபைக்கு வருகிறவர்களை முகமலர்ச்சியோடு ஏன் அணுக சொல்றார் தெரியுமா? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, if you take the book of Acts chapter 2 verses 47, it says, வேதம் சொல்லுகிறது தெளிவாய், கர்த்தர், அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் சபையிலே அனுதினமும் என்ன செஞ்சார்? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ஒருவர். அந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் யார் செய்கிறார்? இதை கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறாரு? அனுதினமும் சபையில. அந்த வார்த்தை எப்படி முடியுதுங்க? வந்தார். அப்ப யாரை குறிக்கிறது? கர்த்தரை குறிக்கிறது. அப்போ சபையிலே கர்த்தர் ஒரு ஆத்மாவை கொண்டு வருகிறது. அவர்கள் வரல, இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரன் அழைத்து அல்ல, இல்லாவிட்டால் விசுவாசிகள் நாம் சொல்லி அல்ல, நாம் சொன்னாலும் நாம் அழைத்திருந்தாலும் கொண்டு வருகிறவர் யார்? கர்த்தர். வசனம் தெளிவாய் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். அவர் தான் சேர்க்கிறார். அப்ப அவர் சேர்க்கிற கூட்டத்தை அந்த சபையில் இருக்கிற கூட்டம் என்ன செய்யணும்? முகமலர்ச்சியோடு அணுகணும், முகமலர்ச்சியோடு அணுகணும். தேவனுடைய சனமே, இந்த நாட்களில் சபை வளர வேண்டுமானால், சபை ஒரு எழுப்புதலுக்குள்ளாக, சபை ஒரு வளர்ச்சிக்குள்ளாக கடந்து போகணும்னா, பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய ஊழியத்தை விசுவாச மக்கள் நாம் ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பிச்சோன்னா ஊழியம் தானாய் அது வளர்ந்து கொண்டே போகும். ஏன்னா கர்த்தர் ஆத்துமாக்களை சபையில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் சேர்த்துக்கிட்டே இருப்பாரு. சேர்க்கிறவர்களை நம்ம முகமலர்ச்சியோடு நம்ம அவங்கள்ட்ட அணுகுணம்னாலே போதும், சபை வளர்ந்து விடும். எத்தனை பேர் அதை ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
அப்ப இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டும், இந்த ஊழியம் இந்த நாட்களில் நாம் செய்கிறோமா? ஆர் யூ டூயிங் திஸ் மினிஸ்ட்ரி? இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோமா? நாம் சபைக்கு வருகிறோம், ஆராதனைகளை நம்ம கலந்து கொள்ளுகிறோம், சபையை முடிந்து நம்ம போகிறோம். நம்ம புறப்பட்டு போகும்போது நம்முடைய கண்களில் படுகிறவர்கள் அறிமுகமானவர்களாகவும் இருக்கலாம், அறிமுகமாகாதவர்களுமாக இருக்கலாம், இந்த சபையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கலாம், புதிதாய் வருகிறவர்களும் இருக்கலாம். ஆனால் நாம் போகும்போது நம்முடைய கண்களில் படுகிற மக்கள் யாராக இருந்தாலும் முகமலர்ச்சியோடு நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? அணுக வேண்டும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற பார்வையிலே அடுத்த வாரம் நீ சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுகிறது போலலாம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா வாய் திறந்து சொல்ல முடியாது, பார்வையிலே. அப்போ அவங்கள கேட்டால் நீங்கள் ஏங்க வரல? நான் வந்தது அவங்களுக்கு பிடிக்கலைங்க, அவங்க பார்த்த ஒரு பார்வையிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடந்த காலங்கள் அப்படிதான். ஒரு குடும்பம் சபைக்கு வந்தவர்கள் திடீர்னு நின்றுட்டாங்க. நான் என்னன்னு கேட்டேன், ஏன் நீங்கள் வரல? நல்லா வந்துட்டு இருந்தீங்களே, ஏன் வரல? அவங்க சொன்ன ரீசன் அதுதான், நான் வருது அவங்களுக்கு பிடிக்கல பாஸ்டர். அவங்களோட அந்த பார்வை எனக்கு அப்படியே எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு, போகாத அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்களா, அது அல்ல. தேவனுடைய சனமே, புதிதாய் வருவார்கள் என்றால், if the people come as newcomers, புதிதாய் சபைக்குள்ளாக வருவாங்கன்னா விசுவாச மக்கள் முகமலர்ச்சியோடு அணுகுங்கள். நம்ம தான் அவங்கள வரவேற்கணும், நம்ம தான் அவங்கள்ட்ட போகணும். யாரோ வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு யாரோ புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படியே நம்ம போகுது, அதல்ல. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் என்னன்னா, அவங்கள பார்க்கும்போது முகமலர்ச்சியோடு கூட அணுகுவது, அவர்களிடத்தில் போவது, அவர்களை பேசுவது, அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவர்களை விசாரிப்பது, அவர்களை திரும்ப நீங்கள் இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துவது தான் முகமலர்ச்சியோடு கூட அணுகுகிற ஒரு காரியம். நாம் சபைக்கு வந்து தெரியாதவர்களை போல நாம் திரும்பி போவது அது நல்லதல்ல. யாரோ போல ஒருவரை நாம் வந்து போவது போல நாம் சபையில கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் தேவனுடைய சனமே, தேவ சபையில கர்த்தர் ஆத்துமாக்களை சேர்க்கும் போது விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்னன்னா, புதிதாய் வருகிறவர்களை முகமலர்ச்சியோடு கூட நாம் அணுக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த ஊழியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. அப்ப நம்ம சபையில யாராவது புதுசாக வர்றாங்கன்னா, விசுவாசிகள் நீங்க ஆண்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல கை கொடுத்து, அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, அவர்களை விசாரித்து எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டு தொடர்ந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு ஷையா இருக்கா, எனக்கு பக்கத்துல வாங்க, என் பக்கத்துல சேர் இருக்கு, உட்காருங்க, இதுதாங்க ஊழியம். சகோதரிமார்கள் பார்க்கும்போது கை கொடுத்து, எங்க இருக்கிறீங்க, எங்க இருந்து வரீங்க, தொடர்ந்து வாங்க. ஒருவேளை இது உங்களுக்கு புதிதா இருக்கலாம், என் பக்கத்துல வந்து உட்காருங்க, நான் என் அருகில வந்து உட்காருங்க, இதுதான் ஊழியம். தேவச்சனமே, புதிதாய் வருகிறவர்களை முகமலர்ச்சியோடு கூட அணுகுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் நம்மளிடத்தில் அவர் விரும்புகிறார். Do not go like unknown people. தெரியாத ஒரு நபரை போல நாம் வந்து போகிறவர்களா இனி நாம் இருக்கக்கூடாது, நம்முடைய மனமும் இருக்கக்கூடாது. இரண்டாவது ஒரு காரியம், நேரமில்லை, வேகமாக நான் கடந்து போகிறேன். இரண்டாவது ஒரு விஷயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினது என்னவென்றால், இரண்டாவது ஒரு விஷயம், வர வேண்டும் என்று திரும்ப நினைக்கிறவர்கள் வரும்போது அவர்களை அன்போடு அழைக்குதல். வார்த்தையை கவனியுங்கள். வர வேண்டும் என்று முதலாவது சொன்னேன், புதிதாய் வருகிறவர்கள், இதுவரைக்கும் சபைக்கே போகாதவர்கள் புதிதாய். இந்த நாட்களில் மதுரை தேசத்திலிருந்து இந்த சென்னை பட்டணத்திற்கு வந்து ஒரு சகோதரி இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்காங்க. அப்போ பக்கத்தில் கீழே கேட்டிருக்கிறாங்க, இங்கே ஏதாவது சர்ச் இருக்கான்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே மேலே சர்ச் இருக்கு, நடக்குதுங்க, போங்கன்னு. ஒரு மாதமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த சகோதரி நாம் இதுவரைக்கும் விசாரித்து இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மளோட சபையில்? எத்தனை பேர் அவளுக்கு நம்ம ஒரு இன்விடேஷன் நம்மளோட சபையிலேருந்து நம்ம கொடுத்துருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அவளிடத்துல விசாரித்தேன், எங்களுடைய மக்கள் எப்படி உங்களை பார்க்கிறாங்களான்னு கேட்டேன். அதில் அவங்க சொன்னது, ஒரே ஒரு சகோதரி தான் எனக்கு பிரைஸ் லாட் சொல்லி தொடர்ந்து வாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவனுடைய சனமே, புதிதாய் வருகிறவர்களை முகமலர்ச்சியோடு அணுகுவோம். இரண்டாவது ஒரு காரியம், வர வேண்டும் என்று நினைக்கிற மக்கள். இரண்டாவது கேட்டகரியான மக்கள் என்னன்னா, வரணும்னு நினைக்கிறவங்க சர்ச்சுக்கு.
எங்கேயாவது ஒரு ஆலயத்திற்கு போகணும், எங்கேயாவது பக்கத்துல ஒரு ஆலயம் இருந்தா போகணும், வரணும்னு நினைக்கிறாங்க சபைக்கு. இவ்வளவு நாள் சபைக்கு போகல, இனி சபைக்கு போகணும்னு வரணும்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களோட இருதயம் கடினப்பட்டிருக்கும், சபைலாம் வேண்டாம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களே இதுவரைக்கும் சபைக்கு வராதவர்களா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் அவங்களோட மனசு மாறி இருக்கும், உங்களோட நானும் சபைக்கு வர்றேன்னு. நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு தம்பி, அவடத்துல இல்ல அந்த குடும்பத்துல நான் விசாரிச்சேன். அந்த தம்பியை பார்த்து கேட்டிருக்கேன். அந்த தம்பியை நான் பார்த்து நான் பேசுனதில்லை, ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள இடத்துல நான் கேட்டிருக்கிறேன், ஏன் நீங்க வரக்கூடாது? உங்க மகன் வர்றாரு, நீங்க ஏன் வரக்கூடாது? அவங்களோட பெற்றோர்கிட்ட நான் விசாரிச்சேன், உங்க மகன் வர்றாப்புல நீங்க ஏன் வரக்கூடாது? அவங்க பெற்றோர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் மகன் நான் போற சர்ச்சுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்றாப்புல. அந்த தாய் சொன்ன காரியம், நான் போற இடத்துக்கு நீ வரக்கூடாது, நீ எங்க போகணுமோ அங்க போ, நான் வர இடத்துக்கு நீ வரக்கூடாது. அவங்களுக்கு வரணும்னு இருக்கு, வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வரக்கூடாதபடிக்கு தடை. அதனால்தான் இந்த தலைப்பை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். வர வேண்டும் என்று திரும்ப நினைக்கிறவர்கள் வரும்போது அவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அன்போடு அழைக்க வேண்டும். அப்ப நான் உன்னோடு கூட வரேன், நான் சபைக்கு வரேன்ப்பா, நான் திரும்ப வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வருகிற மக்களை நாம் பார்க்கும்போது விசுவாச மக்கள் நாம் என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க என்று சொல்லி அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதாங்க ஊழியம். இது ஒரு ஊழியம். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் மகிமையான ஊழியம். வரணும்னு நினைச்சு திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன், அவங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஊழியத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த நாட்களில் தேவனுடைய சனமே நடக்கிற காரியங்கள் என்ன, நான் சொன்னது போலதான். சில குடும்பங்கள்ல நான் போற இடத்துக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா நெகட்டிவான வேர்ட்ஸ் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட. அவங்க வரணும்னு நினைப்பாங்க, ஆனா வருகிற ஆத்மா அந்த சபைக்கே வருகிற ஆத்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஏங்க இங்க வர்றீங்க? அவங்க அங்கதான் போய்கிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க நீங்க ஏங்க இங்க வர்றீங்க? நீங்க வேற எங்கேயாவது பார்த்து போங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ். Don't give or don't say negative words. யார் வர வேண்டும் என்று திரும்ப நினைக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆனால் அவர்களுக்கு நெகட்டிவான வார்த்தைகளை கொடுக்காதீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டோருக்கு முன்னாடி ஒருத்தர் வெளியே நிற்பார், டோர் திறந்து விடுறதுக்கு. அவர் திறந்து விட்டு உள்ள போனா டேபிள்ல நம்மளுக்கு சர்வ் பண்ணுகிறதுக்கு ஒரு சர்வரும் வருவார். அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு நம்ம சாப்பிட போற ஆளா இருந்தா திறந்து விடுகிறவரும் சரி, நம்ம இடத்துல ஆர்டர் வாங்குறவரும் சரி, என்றைக்காகிலும் அவங்க நம்மளை பார்த்து, ஹோட்டலுக்கு போறவங்களுக்கு அடிக்கடிக்கு போறவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். என்றைக்காகிலும் அவங்க ரெண்டு பேரும், ஏங்க நீங்க தான் இங்க வந்து சாப்பிட்றீங்க, ஏன் அடிக்கடிக்கு இங்க வரீங்க? பக்கத்துல எவ்வளவு ஹோட்டல் இருக்கு, நீங்க அங்க போங்களேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அந்த கேட் அந்த டோரை திறந்து விடுறவர், போன தடவை தானே நீங்க தோசை சாப்பிட்டீங்க, பக்கத்துல தோசை இன்னும் ரொம்ப நல்லா போடுறாங்க, அங்க போங்க. அந்த மனுஷன் அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அன்போடு ஏற்றுக்கொள்வார், வாங்க அப்படின்னு திறந்து கொடுப்பார். உள்ள போய் உட்கார்ந்தா சர்வர் பார்ப்பாரு, இன்னும் இந்த மனுஷன் டெய்லி மதியானமான இங்க தான் சாப்பிட வர்றாரு, ஏன் வேற ஹோட்டலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு, சார் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஆர்டர் வாங்க வரல, ஏன் அடிக்கடிக்கு இந்த ஹோட்டலுக்கே வரீங்க? பக்கத்தில் ஒரு ஹோட்டல் புதுசாக திறந்துருக்குறாங்க, நல்லா இருக்கு சார், நீங்கள் அங்கே போங்களேன், அங்கே போய் சாப்பிடுங்க. என்னைக்குனாவது அந்த சர்வர் அப்படி சொல்லுவாங்களா? ஆனால் நம்ம மட்டும் என்ன செய்வோம்? நானே ஏதோ போய்கிட்டு இருக்கிறேங்க, நீங்கள் ஏன் அங்கே வர்றீங்க? நீங்கள் வேற ஏதாவது பாருங்க, இன்னொரு நல்ல சபையை. தேவனுடைய சனமே, இது நம்ம இதுவரைக்கும் இல்லை, நம்ம அப்படி செய்கிறவர்களும் அல்ல, நம்ம அப்படி சொல்லுகிறவர்களும் அல்ல. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிறீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசல, ஆனால் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வர வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் வரும் பொழுது அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க.
வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே வேதத்தில் என் அப்பன் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை அவர் சொல்லுகிறார், ஒரு சம்பவத்தை அங்கே அவர் சொல்லுகிறார். எல்லாம் வேதத்தில் உள்ளவைகளை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அந்த சம்பவத்தில் ஒரு வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. எழுந்து புறப்பட்டு, அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கெட்ட குமாரன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அந்த சம்பவத்தை குறித்து நான் இப்ப சொல்லல. வெளியே போன மனுஷன் திரும்ப வரணும்னு நினைக்கிறார், திரும்ப தன்னோட தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு அவர் நினைக்கிறார். திரும்ப அந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற அந்த மனுஷனுக்கு அங்க என்ன நடக்குது அதை தான் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான், தன் திருச்சபின் இடத்துல வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை என்ன செஞ்சான்? முத்தம் செஞ்சான். இதுதாங்க ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். வர வேண்டும் என்று தன்னுடைய மனதில் திரும்ப நினைத்து வருகிற மக்களை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் எதுனா இதுதான். தகப்பன் என்ன செஞ்சாராம்? தூரத்தில் கண்டு ஓடி மனதுருகி அணைத்து கொண்டு என்ன செஞ்சாரு? ஆமா, இன்றைக்கு இதுதாங்க சபை செய்ய வேண்டிய ஊழியம். வரணும் திரும்ப நினைச்சு அவங்க சபைக்கு வர்றாங்கன்னா அவங்களை நம்ம என்ன செய்யணும்? மனதுருகி அணைத்து கொண்டு முத்தம் செய்யணும். இந்த கால சூழ்நிலை முத்தம் கொடுத்தா டேஞ்சர். பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனி யாராவது இனி இனி இதுக்காக ஒரு ஊழியத்தை செய்யணும், வராதவங்களை கூட வர்றீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு, அப்படி அல்ல. நம்ம எல்லாரும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். முத்தத்திற்கு பதில் இன்னொரு வார்த்தை இருக்கு, தெரியுங்களா? என்ன வார்த்தைங்க? முத்தம் கொடுப்பதற்கு பதில் பைபிள்ல இருக்கிறதுனால அந்த வார்த்தை நான் பேசுகிறேன், சரிங்களா? முத்தம் கொடுத்தான்னு அந்த இடத்துல இருக்கு. ஆனா அதற்கு பதில் ஒரு வார்த்தை இருக்கு, இன்னொரு காரியம் இருக்கு, அது செய்யலாம். அதுக்கு பதில் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கும்போது ஷலோம் சொல்லலாம். என்ன சொல்லாங்க? ஷலோம். ஷலோம் அது என்னன்னா, உங்க மேல நான் அன்பா இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம், உங்கள் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்கிற அர்த்தம். அப்ப தேவனுடைய சனமே, வர வேண்டும் என்று திரும்ப நினைக்கிற மக்கள் திரும்ப வரும்போது, சபையில அவர்கள் வருகிறார்கள் என்றால், திரும்ப வருகிறார்கள் என்றால், சபை விசுவாச மக்கள் அவர்களை அன்போடு அழைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பிலமோன் புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனை திரும்ப அங்க அனுப்புகிறார். அனுப்புகிற இடத்துல அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரும்ப போகணும்ட்டு அந்த இடத்துல போகும்போது ஏற்றுக்கொள்ள உடனே பவுல் என்ன செய்கிறார்னா, அந்த நிருபத்தை எழுதுகிறார், அந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்தை கொண்டு வருகிறவனே, ஏற்றுக்கொள்ளுங்க, நான் தான் அனுப்பியிருக்கிறேன், இப்பொழுது முன் மாதிரி அல்ல, அவன் மாறிவிட்டான், ஆகவே திரும்ப வருகிறவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபம் எழுதப்பட்ட அனுபவம் அதுதாங்க. இப்ப சபை செய்ய வேண்டியது என்னன்னா, வர வேண்டும் என்று திரும்ப நினைக்கிறவர்கள் வரும் பொழுது அவர்கள் அன்போடு அழைக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம், தேவனுடைய சன்னமே. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு கரங்களை தட்டி, எஸ். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, இந்த காரியமும் சற்று நமக்கு ஒரு வித்தியாசம்தான். வேதத்தில் அதற்கும் ஒரு உதாரணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். மூன்றாவது என்ன ஊழியம் நம்ம செய்யணும் அப்படின்னா, நின்றவர்கள், நல்லா கவனிங்க, சபைக்கு வந்து நின்றவர்கள். இப்ப சபைக்கு வராம இருக்கலாம், வந்தவங்க, நின்றுட்டவங்க. நின்றவர்களை நீங்கள் சந்திக்கும் போது, இந்த 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 வார்த்தையை நல்லா கவனிங்க. நின்றவர்களை நீங்கள் சந்திக்கும் போது அப்படின்னா,
நீங்கள் போகும்போது மார்க்கெட்லேயோ இல்லாவிட்டால் ஒரு ஷோரூம்லேயோ இல்லாவிட்டால் ஒரு ஷாப்பிங் மால்லையோ இல்லாவிட்டால் போகிற வழியிலையோ இல்லாவிட்டால் பஸ்ஸுலையோ ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு விதங்களில் நீங்கள் நம்முடைய சபைக்கு வந்தவர்கள் நின்று போனவர்களை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு நினச்சிக்கிங்களேன். அங்கே ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். அவங்கக்கிட்டையும் நின்றவர்களை பார்த்துட்டு பார்க்காம போவது அல்ல, இல்லாவிட்டால் நின்றவர்களை நம்ம பார்க்கும்போது மற்ற காரியங்களை நாம் கேட்பதை விட ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நின்றவர்களை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களுடைய நலன்களை விசாரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நலன்கள் அப்படின்னா என்னன்னா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, அவர்களை நாம் விசாரிப்பது. இது கர்த்தர் விரும்புகிறார். நின்று போனவர்கள், ஏன்னா அவர்கள் ஏற்கனவே முன்பு அவர்கள் நம்மிடத்தில் வந்தவர்கள், நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தவர்கள், நம்மோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினவர்கள். ஏதோ ஒரு காரணங்களினால் அவர்கள் சபையை விட்டு நின்றிருக்கலாம். ஆனால் அவர்களை நாம் வழிகளை நாம் சந்திக்கும் போது, நாம் சந்திக்கிற அந்த நேரம் அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். அந்த விசாரிப்பது என்பது நம்முடைய சபையை அந்த சத்தியம், சபையில கொடுக்கப்படுகிற அந்த சத்தியம், சபையில நடக்கிற அந்த ஆராதனையின் அந்த அனுபவத்தின் மேன்மை அவர்களை நீங்கள் விசாரிக்கும் போது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. நின்றவர்களை நீங்கள் விசாரிக்கும் போது உங்களுடைய விசாரிப்பு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் விசாரிக்கிற அந்த அனுபவமானது நீங்கள் சபையில கேட்கிற சத்தியமும், நீங்கள் சபையில வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையாய் உங்களை வைத்திருக்கிறது என்பதை அவர்களை நீங்கள் விசாரிக்கிறதுல அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம விசாரிக்கணும். தேவனுடைய சனமே, ஒருவேளை நீங்கள் அவர்களை விசாரிக்கும் போது நீங்க அவர்களை என்ன செய்யலாம்? திரும்ப அவர்களை கூப்பிடலாம். தவறு கிடையாது, தவறு கிடையாது. அவர்கள் திரும்ப நீங்க நம்முடைய சபைக்கு, ஏன்னா நாம் வந்து ஆராதிக்கிற சபையில நாம் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் கர்த்தருடைய சத்தியத்தையும் உண்மையும் கேட்கிற இடத்துல அவர்கள் அதை இழந்து போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் அவர்களை திரும்ப அவர்களை என்ன செய்யலாம்? கூப்பிடலாம், ஒரு அழைப்பை கொடுக்கலாம். ஆனால் அந்த அழைப்பை ஒருவேளை அவர்கள் அதை நிராகரிக்கலாம். ஏனென்றால் நான் சொன்னது போல அவங்க மனதில் ஏதோ ஒரு காரியம் அழுத்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை அவள் தங்களுடைய மனதில் அது அவங்களுக்கு பதிந்திருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை நீங்க எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, சத்தியத்தினாலே. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க அவர்களை விசாரிக்கும் போது நீங்கள் கேட்ட அந்த சத்தியம், நீங்கள் பெற்ற அந்த ஆராதனையின் அனுபவம் அவங்களை விசாரிக்கிற அந்த சூழ்நிலை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த காரியங்கள் தங்களுடைய மனதில் வைத்து தங்களுடைய சிந்தனையில் வைத்து வரமாட்டேன்னு சொல்லி உங்களோட அழைப்பை நிராகரித்தாலும் நீங்கள் அந்த இடத்துல சத்தியத்தை நீங்கள் பேசுவீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பேசி அவர்களை விசாரிப்பீர்களானால் அவர்கள் நிச்சயமாய் திரும்ப நின்றவர்கள் வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு விசுவாச மக்கள் நாம் செய்கிற காரியங்கள் என்ன? இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோமா? நாம் நின்றவர்களை நம்ம பார்க்கிறோம், நின்று போனவர்களை நாம் பார்க்கும்போது நாம் என்ன பேசுகிறோம்? வாட் we are talking? தேவனுடைய ஜனமே சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். ஒருவர் என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர், நீங்க உங்களுடைய மனசுல நீங்க வருத்தப்படவே கூடாதுன்னாங்க. ஏன், என்னன்னு கேட்டேன். அவங்க வரல, அதனால உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம். ஆனா நான் அவங்கள்ட்ட பேசுறேன், எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா நான் சொல்லுவேன், எனக்கு யார் மேலேயும் எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் மன வருத்தம் எனக்கு வராது. நான் யார் மேலேயும் நான் வருத்தப்பட மாட்டேன். வருத்தம் வரும், ஆனால் அது பெருசாக நான் அந்த அப்படியே வைத்து அதை மனசுலேயே வச்சு
எங்கேயாகிலும் எந்த சூழ்நிலை யாரை எங்கே பார்த்தாலுமே எல்லாரிடத்துலையும் நான் போய் பேசுவேன். அப்படி ஒருத்தர் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வரலன்னு சொல்லி, ஆனால் நாங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறோன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் வருத்தப்படவே இல்லையே, நீங்கள் பேசுங்க, நல்லது, அது உங்களுடைய உறவு, நீங்கள் பேசுங்க. ஆனால் நான் எந்த சூழ்நிலையும் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் பேசுகிற நீங்கள், அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் என்ன அவர்களோடு கூட உறவாடுகிறீங்க, என்ன சம்பாஷிக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணா அவங்க வேண்டாம் பாஸ்டர், ஆனால் எங்களுக்கு அவங்க வேணும், நல்லது, அவங்க உங்களுக்கு வேணும். ஆனால் அவர்கள் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் அவர்களை அணுகுகிறீங்க, எந்த விதத்தில் நீங்கள் அவர்கள் இடத்துல நீங்கள் விசாரிக்கிறீங்க, உங்களுடைய பக்தி விருத்தி அவர்கள் பார்க்கும்போது எப்படி அவர்கள் பார்க்கிறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை அவங்க பார்க்கிறாங்களா, இல்லாவிட்டால் நீங்கள் பேசுகிற காரியம், அவர்கள் பேசுகிற காரியம், உங்களுக்குள்ளாக உறவாடுகிற அந்த உறவாடுதல் எந்த அனுபவத்திற்குள்ளாக போகுது, சிந்திக்க வேண்டாம். தேவனுடைய சனமே, நின்றவர்களை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களை விசாரிங்க. விசாரிக்கிற அந்த அனுபவம் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி அவர்களை அழைக்கிற ஒரு அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கட்டும். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39, 40, 41 இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் chapter 23 verses 39, 40, 41 அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. மிக வேகமாக வாசிங்களேன் பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம் 39 41 வசனங்கள். இகழ்ந்தான் ஒரு மனுஷன். இது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது வலதுபுறமாக ஒருவன், இடதுபுறம் ஒருவராக தொங்கும்போது அதுல ஒருவன் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சானா, இகழ்ந்தான். அவனோட அனுபவம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து விட்ட வரக்கூடாதபடிக்கு அவன் தூரமாக நின்ற ஒரு மனுஷன். தன்னோட மனம் தூரமாக நின்றிருக்கு, தன்னோட இருதயம் தூரமாக நின்றிருக்கு. ஆகவே அவன் இயேசு கிறிஸ்துவை இகழ்கிறான். அப்போ என்ன நடக்குது பாருங்க, அந்த மனுஷனை இன்னொரு மனுஷன் சந்திக்கிறான். வாசிங்க பார்க்கலாம் 40ஆம் வசனம். மற்றவன் அவனை நோக்கி, இல்லையா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், கடிந்து கொண்டு போதும். அங்க பாத்தீங்களா, ஒருத்தன் தூரமா நிக்கிறான், வர்றதுக்கு மனசு இல்ல, நின்றுட்டான், இயேசு வேணான்னு சொல்லி நிக்கிறான், அதனால இயேசுவை இகழ்கிறான். ஆனா மற்றவன் அதை பார்த்துட்டு கடிந்து கொள்ளுகிறான். என்ன கடிந்து கொள்ளுகிறான்? அவனுக்குள் இருந்ததான் அந்த சத்தியம் அவனை கடிந்து கொள்ளுது. என்ன கடிந்து கொள்ளுதுன்னா, நம்மளாவது தப்பு பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிறோம், அவர் ஒண்ணுமே தப்பு பண்ணாம என்ன செய்கிறாரு, அதாங்க சத்தியம். தட் இஸ் ட்ரூத். இன்றைக்கு நாம் ஒருவர் நின்று போனவர்களை சந்திக்கும் போது இப்படிப்பட்டதான சத்தியத்தை நாம் பேசுகிறோமா, இல்லாவிட்டால் என்ன உலக காரியங்களை குறித்து நமக்கு தேவை என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய சனமே, சபை செய்ய வேண்டிய ஒரு ஊழியம், இந்த ஒரு ஊழியம் நின்றவர்களை சந்திக்கும் போது விசாரிக்க வேண்டும். அந்த விசாரிப்பு என்பது ஆவிக்குரிய விசாரிப்பாக இருக்க வேண்டும். அது உங்களிடத்திலிருந்து சத்தியத்தையும் ஆராதனையின் அனுபவத்தையும் அவர்கள் பார்க்கக்கூடிய அனுபவமாய் உங்களுடைய விசாரிப்பு இருக்க வேண்டும். நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, குடும்பம் எப்படி இருக்கு, வேலை இருக்கு, அதெல்லாம் நல்லது, அதுதான் கேட்கும், அதுதான் விசாரிப்பு. அந்த விசாரிப்போடு இந்த அனுபவங்கள் இருக்க வேண்டும். Do not join with them in their words. அப்படின்னா அவர்கள் சில காரியங்கள் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை பேசும்போது, அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையோடு கூட நாம் இணைஞ்சிக்க கூடாது. அவர்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு காரியத்தை மனதில் வைத்து நின்றுக்கிறாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லும் போது அந்த வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த வார்த்தைக்கு நாம் இசைந்து போகக்கூடாது. மாறாக உங்களுக்குள் இருக்கிற அந்த சத்தியத்தை கொண்டு அவர்களை நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஊழியம். இதெல்லாம் சபையிலே விசுவாச மக்கள் ஃபண்டமெண்டலாக அடிப்படையாக செய்ய வேண்டிய ஊழியங்கள் இவைகளெல்லாம். 4வது, மிக வேகமாக நான் முடிக்கிறேன், இன்னொரு 10 நிமிடங்கள்ல. 4வது ஒரு காரியம், புதிய மக்களை சபைக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு ஊழியம். சபையில் நான் சொல்வது உண்டு, ஆகவே இதை குறித்து நான் அதிகமாக சொல்ல நான் விரும்பவில்லை, பேச விரும்பவில்லை. அவ்வப்போது நான் சொல்லுவேன். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பில் சொன்னேன், சபையை ஊழியத்தையும் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லி. தேவனுடைய சனமே,
நீங்கள் சபையில வந்து சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல, நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல, ஏன் நீங்கள் மற்றவர்களையும் அந்த இடத்தை குறித்து, சபை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது? உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நன்மை உண்டாகுதுன்னா, ஏன் நீங்கள் மற்றவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது? ஒருவேளை நம்முடைய மனம் என்ன வேண்டுமானாலும் யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து ஆராதனையில் தம்முடைய மகிமையை உங்களுக்கு காண்பித்து, வார்த்தையில் தம்முடைய சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்தவர் நடத்துகிறார் என்றால், அன்புக்குரியவர்களை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. புதிய மக்களை சபைக்கு அறிமுகப்படுத்துங்க. காலம் சமீபமாயிருக்கு, காலம் சமீபமாயிருக்கு. சந்திக்கிற மக்களை பார்க்கும் பொழுது சபையை அறிமுகப்படுத்துங்க, நம்முடைய ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்க, பேசுங்க, சொல்லுங்க. சபையை பற்றி, ஆராதனையை பற்றி, சத்தியத்தை பற்றி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி வாருங்கள் என்று அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுங்க, அறிமுகப்படுத்துங்க. Just intro our ministry. Let's intro our ministry. Let's intro our church. Let's intro our worship. Let's intro our messages. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாம் பெற்ற இன்பம். ஆமா, அது உண்மை என்றால் தேவனோட சனமே சபையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நாம் பல ஆண்டுகளாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சபையில் கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சபையில் எத்தனை பேர் நம் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நான் போகிற வரைக்கும் நான் போகிறேன் அப்படின்னு நம்மளோட மனம் முடிவு எடுக்கக்கூடாது. மாறாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற தோட்டத்தில், சபையில் we should work, we should do ministry for his kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற இடத்துல நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சபையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிமுகப்படுத்த வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய கைகளிலும் கைபேசி இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு. இன்னைக்கு பல ஆப், பல சோஷியல் மீடியா அதை நாம் நம்முடைய அந்த மொபைல் ஃபோனில், அந்த கைபேசிக்குள்ளாக நாம் வைத்திருக்கிறோம். அந்த சோஷியல் மீடியா எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்துகிறோம். என்றைக்காக நம்முடைய சபையை குறித்து ஒரு அறிமுகத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா? நாம் நம்முடைய ஃபோன் நாம் யூஸ் பண்ணி இது பலரும் பார்க்க வேண்டும், இது பலரும் கேட்க வேண்டும் என்று பல காரியங்களை நம்ம அதில் தகவல்கள் நம்ம போடுறோம். நம்முடைய சபையை குறித்த காரியங்கள் உலகம் அறியட்டும் என்று சொல்லி நம்முடைய சபையை குறித்து, ஊழியத்தை குறித்த ஒரு அறிமுகம் என்றைக்காக நம்ம செய்திருக்கிறோமா? டூ தட். அதை செஞ்சு பாருங்க. கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை மிஞ்சி அதற்கு வேறு ஒருவரையும் நான் சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீத்துவை ஊழியத்தில் அறிமுகப்படுத்துகிறார், தன்னுடைய ஊழியத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். தீமோத்தேயுவுக்கு ஊழியத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். ஷீலாவுக்கு ஒரு அறிமுகத்தை பவுல் அறிமுகத்தை கொடுக்கிறார். தன்னோடு கூட வந்தவர்களை தன்னுடைய ஊழியத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுத்து அந்த ஊழியத்தில் அவர்களை இணைய வைக்கிறார். நீங்கள் உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இங்க எல்லாம் வேதம் சொல்லுகிறது, ஷீலாவை கூப்பிட்டு கொண்டு தீமோத்தேயுவை அழைத்து தீத்துவுக்கு சொல்லி என்று அங்கு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது எல்லாம் என்ன அனுபவம் என்றால், இவர்கள் எல்லாம் தன்னுடைய ஊழியத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுத்து தன்னோடு அதை இணைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் பவுலோடு கூட தீமோத்தேயு ஊழியம் செய்தார், பவுலோடு கூட தீத்து ஊழியம் செய்தார், பவுலோடு கூட ஷீலா ஊழியம் செய்தார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். காரணம் அறிமுகம். அறிமுகம். தேவனுடைய சனமே இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு ஊழியம், ஊழியத்தை, சபையை அறிமுகப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய சபையிலே, நம்மளுடைய சபை மக்களுக்கே இன்னும் சபையில் என்னென்ன ஆராதனைகள் நடத்துக்கிறதுனே தெரியல. சிலர் இப்போ வரைக்குமே கேட்குறாங்க, ஊழியம் இருக்கும்போது இருக்குதான்னு கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் போட்ட பிறகு இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. சில நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் பூட்டி இருக்குன்றாங்க. இதெல்லாம் கேட்பதற்கு எனக்கு விசனமாக இருந்தாலும் நான் என்ன சொல்லுவது? பல நாட்கள் சபைக்கு வருகிற மக்கள் பல விதங்களிலே சபையில் அறிவிப்பு கொடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு பல காரியங்களை சொன்னாலும் இன்னும் சபையை குறித்த ஒரு அறிவு இல்லை.
ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. சபையானது அப்படி இருக்கக்கூடாது. சபையை மற்றவர்களுக்கு அறிமுகம் அப்படின்னா சபையை குறித்த ஊழியத்தை குறித்த காரியங்கள் நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். நம்முடைய ஊழியத்தை குறித்து கேட்டாங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். சபையை குறித்து கேட்டாங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். நம் போக முடியவில்லை என்றால் மற்றவர்களை அறிமுகப்படுத்தி நீங்கள் அந்த ஊழியத்திற்கு போக என்று ஒரு அழைப்பை அவளுக்கு கொடுக்கணும். புதிய மக்களை சபைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அதை அழகாய் செய்தார். ஆகவேதான் அவருடைய ஊழியம் வெற்றியுள்ள ஒரு ஊழியமாய் கர்த்தருடைய பார்வையில் அது கனம் பெற்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோமா? புதிய மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துகிறோமா? செய்வதற்கு நாம் முன் வருவோம், உற்சாகப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாய் நான் சொல்லி முடிக்க போகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட், இந்த ஊழியத்தை இன்றைக்கு நாம் துவங்க இருக்கிறோம். இன்றைக்கு சபையில் நாம் துவங்க இருக்கிறோம். ஏனென்றால் இது சபை செய்ய வேண்டிய ஒரு ஊழியம். நான் சொன்ன மற்ற 4ம் நீங்கள் எந்த இடத்திலும் செய்யலாம். வெளியே செய்யலாம், சபைக்குள்ளாக செய்யலாம், நீங்கள் போகிற இடத்துல செய்யலாம், எந்த இடத்திலும் வேலை இடத்துல செய்யலாம் 4. ஆனால் இப்பொழுது கடைசியாய் சொல்லப்படுகிற லாஸ்ட் பட் லீஸ்ட், கடைசியாய் சொல்லுகிற இந்த காரியம் சபையிலே விசுவாச மக்கள் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேர் கிவர்ஸ் என்று சொல்லுவாங்க. கேர் கிவர்ஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? வெளிநாடுகளில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, கேர் கிவர்ஸ் என்று. இன்னும் ஒரு 5 நிமிடங்களை முடிச்சிருவேன். கேர் கிவர்ஸ் அப்படின்னா கவனித்து கொடுக்கிறவர்கள். கேர்னா கவனிக்கிறவர்கள், கிவர்ஸ்னா கொடுக்கிறவர்கள். அப்ப அது ரெண்டுத்தையும் இணைச்சு பாருங்க. கேர் கிவர்ஸ்னா கவனித்து கொடுக்கிறவர்கள். அப்போ சபையிலையும் அநேக காரியங்கள் விசுவாச மக்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதை கவனிச்சு அதை நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா அந்த ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாய் நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும், நம்முடைய மனதை அதற்கு கொடுக்கணும். அதுதான் கேர் கிவர்ஸ். அது சபையில் ஏற்படுத்துகிற ஒரு ஊழியம், விசுவாசிகளை ஏற்படுத்தி அதை செய்ய வைக்கிற ஒரு ஊழியம். அது கேர் கிவர்ஸ், கவனித்து கொடுக்கிறவர்கள். அப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தி கொடுக்கிற இந்த நாளிலே இதை தொடங்கும்படியாக ஆவியானவர் எனக்கு உணர்த்திருக்கிறார். இதை நாம் செய்ய போகிறோம். அதற்காக சிலரை நான் பர்டிகுலராக அந்த ஒரு ஊழியத்திற்கு மாத்திரம்தான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சபையில் பல ஊழியங்கள் இருக்கு. ஃபினான்ஷியலாக காணிக்கைகள், வருகிற காணிக்கைகளை எண்ணுவதற்கு சில சகோதரர்களை நான் நியமித்திருக்கிறேன். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். அதை அவர் கவனித்து கொடுக்கிறவர்களாக இந்த நாட்களில் அவர்கள் உண்மையாய் அதை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஊழியக்காரனுடைய அந்த ஊழியத்தின் ஒரு பகுதியை அந்த பாரத்தை அவர்கள் அதை எடுத்து உண்மையாய் செய்கிறார்கள். ஊழியம். சிலர் பார்த்தீங்கன்னா கேமராமேன், அவர் எடுத்துங்க, அது நான் செய்ய முடியாது, என்னுடைய ஊழியத்தில் ஒரு பகுதி அவர் எடுத்து செய்கிறார், கவனித்து அதை அவர் கொடுக்கிறார். அது ஒரு ஊழியம். கொயர் பீப்பிள், பாடுகிறவர்கள், அது ஒரு ஊழியம். வாசிக்கிறவர்கள், மற்றபடி சபையை ஒழுங்குபடுத்துகிறவர்கள், சபை முடிந்து வாலிப பிள்ளைகள் செய்கிற காரியங்கள், கவனித்து கொடுக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஊழியம். அதே போல இன்னொரு ஊழியமும் இருக்கிறது. அந்த ஒரு ஊழியத்தை இன்றைக்கு நாம் செய்ய போகிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக அந்த ஊழியத்தை குறித்த காரியத்தை, அந்த கேர் கிவர்ஸை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் காலங்களிலே அந்த ஊழியத்தை கர்த்தர் செய்தார். என் அப்பன் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை செய்தார். நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஊழியத்திற்கு வந்த உடனே அவர் சீஷர்களை அவர் என்ன செய்தார்? முதலாவது தனக்கென்று தெரிந்து கொண்டார். எத்தனை பேருங்க? 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். ஃபார் ஹிஸ் ஒர்க், ஃபார் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அவருடைய ஊழியத்திற்கு, முதலாவது ஊழியத்திற்கு போவதற்கு முன்னதாகவே தனக்கென்று 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த கேர் கிவர்ஸ் என்ற அந்த ஊழியத்தின் பொறுப்பை அவர்களிடத்தில் கர்த்தர் கொடுத்தார். என்னன்னா, அந்த 12 பேரும் அவர் கவனித்து இந்த ஊழியத்திலே கொடுக்கிறவர்களாக, சில காரியங்கள் செய்கிறவர்களாக அந்த 12 பேரை தேவன் தெரிந்தெடுத்தார். உதாரணத்திற்கு சில காரியங்களை நான் சொல்லிட்டு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். அந்த 12 பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஊழியத்தை முடிச்ச உடனே நீங்கள் அக்கறைக்கு போங்கன்னு சொல்லுவார். பார்த்திருக்கீங்களா வேதத்துல? அவர் இங்க இருப்பாரு, ஊழியத்தை முடிச்ச உடனே அவர் என்ன சொல்வார்னா, சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போங்க. அப்படின்னா என்ன? நான் பின்னாடி வரேன், நீங்க முன்னாடி போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க? ஒழுங்குபடுத்துங்க. அதான் அக்கறைக்கு போங்கன்னு முன்னாடி அனுப்புகிற ஒரு காரியம். கேர் கிவர்ஸ், அதான் கேர் கிவர்ஸ். கவனித்து அவள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அந்த இடத்துல.
அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அந்த குருத்தோலை ஞாயிறு வரும்பொழுது அந்த செய்தி நம்ம பார்ப்போம். என்ன சொல்வாருன்னா, சீஷர்களை பார்த்து, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க நீங்க என்ன செய்வீங்க, கழுத குட்டியை காண்பீங்க. அப்ப என்ன செஞ்சார் ஆண்டவர், அவங்கள அனுப்புறாரு. அவங்க ஒரு காரியத்தை செய்யும்படி கேர் கிவராக அவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி ஒரு காரியத்தை செய்யும்படி அங்கே அவர்களை அனுப்புகிறார். எதிரே போங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இவங்களை உட்கார வச்சு நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, இவங்களுக்கெல்லாம் பசி எடுக்கும், ஆகாரம் கொடுக்க வேண்டாமான்னு. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும், அவளை நான் வெறுமையை அனுப்ப எனக்கு மனம் இல்லை, ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, ஊருக்குள்ள போய் இவர்களுக்கு என்ன செஞ்சுட்டு வாங்க, ஆகாரம். கேர் கிவர்ஸ், கவனித்து கொடுக்கிற ஒரு காரியம். இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே சீஷர்களை ரெண்டு பேராக அனுப்புகிறார். நீங்கள் போங்க, போய் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தருடைய வல்லமையினாலே நடப்பீங்கள் என்று கர்த்தர் அவளை அனுப்பினார். கேர் கிவர்ஸ். நீங்கள் வேதத்தில் என்ன நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பேதுருவை நாம் பார்க்கும் பொழுது சீஷர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக, ஒரு லீடராக ஏற்படுத்தினார். யூதாஸை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவர் பினான்சியலாக, பொருளாதாரத்தில் ஒரு தலைவராக ஏற்படுத்தி வைத்தார். இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா, அவரோடு கூட இருக்கிறதான சீஷர்களை கேர் கிவர்ஸாக கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களை கவனித்து கொடுக்கிறவர்களாக கர்த்தர் வைத்தார். அதனால தான் அந்த ஊழியம் சிறப்பாக இருந்தது. 3 வருஷத்துல அந்த ஊழியம் மிக சிறப்பாக இன்றைக்கு உலகம் பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வளர்ந்ததற்கான காரணம், தன்னோடு கூட இருந்ததான தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டதான சீஷர்களை கேர் கிவர்ஸாக கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார், ஏற்படுத்தினார். அப்படிதாங்க சபையிலும் கர்த்தர் விசுவாசிகளாகிய நம்மை விசுவாசிகளாக கர்த்தர் வைக்காம சீஷர்களாக கர்த்தர் ஏற்படுத்தி, சீஷர்கள் இப்பொழுது சபையில கேர் கிவர்ஸாக மாற வேண்டும் என்று இந்த ஊழியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். சபையில பல ஊழியங்கள், அந்த ஊழியங்களை ஊழியக்காரர் பார்த்து எந்தெந்த ஊழியத்திற்கு யார் யாரை நியமிக்க வேண்டும் என்று ஆவிலே உணர்த்தப்பட்டு அவர்களை கவனித்து அவர்களை ஆராய்ந்து பார்த்து அவர்களிடத்தில் அந்த ஊழியத்தை குறித்து ஒருவேளை ஊழியக்காரர் சொல்லுவார் என்றால் ஒன்றை நீங்கள் மனதில் வைங்க, ஏதோ உடனே பாஸ்டர் நம்ம இடத்துல செய்ய சொல்றாருன்னு அல்ல, அதற்காக பல நாட்கள் ஜெபித்து ஆண்டவருடைய உத்தரவு வாங்கி உங்களையும் கவனித்து அதற்குரிய நபராக நீங்கள் உள்ளவர்களா என்று ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருதுன்னா, யூ ஆர் த பர்சன் கேர் கிவர்ஸ். நீங்கள் தான் அந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் பார்க்கிற ஒரு மனுஷியா இருக்கிறீங்க என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியத்தை தான் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் செய்ய இருக்கிறோம். பல நாட்கள் இந்த சபையில் இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தினோட உரிமையாளர் இடத்துல நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன், சேரேன்னு சொன்னாங்க, செய்யலை. நான் ரொம்ப சோர்ந்து போனேன், மனம் உடைஞ்சு போனேன். என்ன இப்படி இருக்கிறாங்க, செய்யலை, நம்மளாவது செய்கிறோன்னு சொன்னால் நம்மளையும் செய்ய விடலை, நம்ம ஆட்களை கொண்டு வந்தும் இவங்க செய்ய விடலை அப்படின்னு சொல்லி நான் யோசித்த போது, இன்றைக்கு ஆராதனை, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி எப்படி நடத்த போகிறேன், மக்கள் முன்னாடி வரணும், வாங்கணுமே, இதெல்லாம் நான் அப்படியே நான் யோசித்து இருக்கும்போது தான் ஆவியானவர் திரும்ப என்னோடு இடப்பட ஆரம்பித்தார். நான் அன்றைக்கு உனக்கு ஒரு செய்தியை கொடுத்தனே, நீ மறந்துட்டியான்னு கேட்டார். அந்த செய்திக்குரிய காரியங்கள்லாம் நான் ரீவைண்ட் பண்ணி இந்த செய்தியை நான் அப்படியே நான் தியானித்து கொண்டிருக்கும் போது கடைசியாய் இந்த செய்தியில இந்த காரியத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஊழியத்துல சபை உனக்கு நான் கொடுத்திருக்கிற ஆடுகள்ல கேர் கிவர்ஸனை ஏற்படுத்து. இது ஊழியம், நான் மகிமைப்படுகிற ஊழியம். கேர் கிவர்ஸனை ஏற்படுத்து. ஏன் இதை நீ செய்யக்கூடாது? சபையில ஒவ்வொரு காரியத்திற்கு ஒவ்வொருகளை நீ ஏற்படுத்தும் போது சபையில நீ ஏன் கேர் கிவர்ஸை நீ ஏற்படுத்தக்கூடாது? ஏற்படுத்தி நீ பாரப்படாத, நீ கவலைப்படாத, நீ கஷ்டப்படாத. இது ஊழியம், நான் மகிமைப்படுகிற ஊழியம், இதை செய் என்று சொன்னோன்னு தான் அந்த தலைப்பை, அந்த பாயிண்டே நான் எழுதினேன். நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், எல்லாமே பிளாக், இது மட்டும் எதில் இருக்கு? ப்ளூவில் இருக்கு. ஏன்னா இது சடனாக எழுதினது. ஏன்னா இந்த காரியத்தை குறித்து நான் ஜெபித்த போது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் டைம் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், பிளாக்ல எழுதுனது. ஆனால் இது சடனாக எழுதுனேன் ப்ளூவில். ஏன்னா ஆவியானவர் உடனே இந்த காரியத்தை குறித்து நான் சிந்தித்த போது அவர் கொடுத்த காரியம், ஸ்டார்ட் மேக் இட் கேர் கிவர்ஸ் இன் யுவர் சர்ச். சபையில் நீ அவர்களை ஏற்படுத்து, அவர்கள் அந்த காரியத்தை செய்ய சொல்லு, நான் அதில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறேன்.
அப்போ அதை குறித்து நான் செபித்து 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 யாரை அதற்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்து செபித்த போது ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தினவர்களை இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நான் அவர்களை கொண்டு வரும்படியாக நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த கேர் கிவர்ஸில் நான் ஏற்படுத்த போகிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் சபைக்கு உண்மையாய் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்படி இந்த அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை நிராகரிச்சிடாதீங்க, எந்த விதத்திலும் இதை வேண்டாம் என்று சொல்லாதீங்க. கர்த்தர் இது உங்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு ஊழியம். எந்த விதத்தில் பெற்றோரோ இல்லாவிட்டால் உடன் பிறந்தவர்களோ நீங்கள் தடை செய்யாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானான்றால் பிதா அவர்களை கனம் பண்ணுவா. எஸ், தேவ ஜனமே, கேர் கிவர்ஸாக மாறுங்க. கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக கர்த்தர் பயன்படுத்துவார். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கேட்ட சத்தியம் ஒரு ஃபண்டமெண்டலாக சபையிலே விசுவாச மக்கள் அடிப்படையாக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் என்ன? புதிதாய் வருகிறவர்களை முகமலர்ச்சியோடு அணுக வேண்டும். இரண்டாவது, வர வேண்டும் என்று திரும்ப நினைக்கிறவர்கள் வரும்போது அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நின்றவர்களை நீங்கள் சந்திக்கும் போது ஆவிக்குரிய ஒரு விசாரிப்பு உண்டாக வேண்டும். நான்காவது, புதிய மக்களை சபைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஐந்தாவது, சபையிலே கேர் கிவர்ஸாக நீங்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்கள் இன்றைக்கு சபையில் இடத்துல வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதை செய்வதற்கு நாம் முற்படுவோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் வெற்றி விடாதபடிக்கு தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சபையில் நீங்கள் என்ன ஊழியங்களை கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று அவர் உங்களுடைய கரத்தில் கொடுத்தாரோ அதை கர்த்தருக்காக உண்மையாய், சபைக்கு உண்மையாய், ஊழியக்காரனுக்கு உண்மையாய் நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் அதற்குரியதான பிரதிபலன் உங்களோட வாழ்க்கையில், உங்களோட குடும்பத்தில் கர்த்தர் தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவனே, சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகளே, நீ சுகமாயிரு மன